தமிழ்தாய் வாழ்த்து பாடிய கவிஞர் சுப்பையா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மங்கள விளக்கேற்று சிறப்பு செய்த நம்முடைய இசக்கியம்மாள் அம்மா அவர்களை மேடை கலைக்கின்றோம். இல்லை, கடைசி நேரத்தில் மரியாதை செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் எழுந்து போயிடுவாங்க. அதான் முதலே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாமணியோட அந்த சிந்தனை வந்து மிகச்சிறப்பு. நம்முடைய தமிழ்ச்செம்மல் பாமணி ஐயா அவர்களுக்கு நம்முடைய முத்துகிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் ரங்கராஜன் அவர்கள் இந்த பூங்கொத்து கொடுத்து மரியாதை செய்கிறார்கள். நன்றி ஐயா அவர்கள் வந்து சிறப்பித்து செய்ததுக்கு. இருங்க, அழகாக நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பிரபு அவர்களுக்கும் காந்திமதி வேலன் அவர்களுக்கும் மிக அருமையான ஒரு கவிதை பாடிய தச்சைமணி அவர்களுக்கும் இப்பொழுது பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது. அந்த ஒரு சக்தி வேலாயுதம் வேலவான் வேலாங்கா சக்தி ஒன்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருங்க. ஆமாம், அவன் செல்வ மாதிரி பேயாச்சு. ஆமாம், அவர் மீனாட்சி நாதன் போயிட்டாங்க. நம்முடைய கலைப்பதிப்பத்தின் பதிப்பாசிரியர் கவிதை செம்மல் பாப்பாக்குடி இரா செல்வமணி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். என் பையனுடைய கல்யாணத்துக்கு வரவேற்புக்காக எடுத்தது. இதை போடும்போதே மனசுக்குள்ளே நினச்சேன், இது எனக்கு முக்கியமான நிகழ்ச்சி ஏதோ அதுக்கு மட்டும்தான் இதை எடுக்கணும். மனசுக்கு நெருக்கமானவங்க நிகழ்ச்சி எதுன்னு எங்கே நடக்குதோ அங்கே மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். இன்னைக்கு தான் 2வது முறையாக போட்டிருக்கேன் இந்த சட்டையை. உள்ளும் புறமும் நிறைந்து நின்று சொல்லும் செயலுமாக என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழுக்கு வணக்கம் சொல்லி அற்புதமானதொரு 2 நூல்களின் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நெல்லை சங்கீத சபாவின் தலைவர் ஐயா ஆறுமுகம் அவர்களே, இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருணை இலக்கிய வட்டத்தின் புரவலர் ஐயா நாதன் அவர்களே, இந்த நூலினை பெருவிழி எனும் நூலினை வெளியிட்டு சிறப்பித்திருக்கக்கூடிய ஐயா பாப்பையா அவர்களே, அந்த நூலினை பெற்று சிறப்பித்திருக்கக்கூடிய ரங்கராஜன் அவர்களே, நம்முடைய கௌரியின் அறிவியலும் ஆன்மீகமும் என்ற நூலை வெளியிட்டு சிறப்பித்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் பட்டவராயன் அவர்களே, ஐயா நான் செந்தில் முருகன் சிறுவர் இல்ல மாணவன். ஆமாம், ஏன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக, நம்ம நிர்வாக ஆணையர் வீட்டுக்கு அடுத்தால இருந்தது இல்லையா, சின்ன தேரடிக்கு முன்னாடி நம்ம காத்த பெருமாள் பிள்ளை தான் வார்டன். ஆமாம், திருச்செந்தூர்னு ஒரு பாசம் வந்துடுதான் செய்யுது, என்ன செய்யன்னு தெரியல. அதான் அந்த நூலினை வெளியிட்டு பெற்று சிறப்பித்திருக்கக்கூடிய சட்டநாதன் அவர்களே, இந்த நூல் 2ஐயும் அறிமுகம் செய்ய வைக்கின்ற நம்முடைய பேராசிரியர் சிவராமச்சந்திரன் அவர்களே, மருத்துவர் பொன்னம்பலம் அவர்களே, வாழ்த்துறை வழங்க காத்திருக்கின்ற புதிய தமிழ் சங்கத்தின் தலைவர் கவிஞர் ராஜேந்திரன் அவர்களே, தர்மபுரி லோகநாதன் அவர்களே, தொடர்ந்து ஏற்புரை நிகழ்த்தவிருக்கின்ற நூலாசிரியர்கள் பாமணி அவர்களே, கௌரி பாஸ்கர கணேச பாண்டிய சொக்கலிங்கம் அவர்களே, எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய நெல்லை டைம்ஸ் ஆசிரியர் தம்பான் அவர்களே, நம்முடைய பேராசிரியர் ஹரிகரன் அவர்களே, நம்முடைய வாசிகை வளர்தமன் மட்டத்தின் தலைவர் உக்கரன்கோட்டை மணி அவர்களே, திருக்குறள் முருகன் அவர்களே, நம்முடைய கவிஞர் தச்சை மணி அவர்களே, நம்முடைய கவிஞர் சக்தி வேலாயுதம் அவர்களே, கவிஞர் பிரபு அவர்களே, நம்முடைய முத்துராமன் அவர்களே,
பாக்கியராஜ் சார் அவர்களே, நம்முடைய துணை ஆட்சியர் தியாகராஜன் அவர்களே, மேகலிங்கம் அவர்களே, நம்முடைய கவிஞர் மூர்த்தி அவர்களே, நண்பர் புன்னை செழியன் அவர்களே, கவிஞர் கோதைமாறன் அவர்களே, மாணிக்க வாசகம் அவர்களே, நம்முடைய காந்திமதி வேலன் அவர்களே, நம்முடைய தினமலர் மோகன் சார் அவர்களே, மோகன் சார் தானே, முருகன் சார் அவர்களே, நம்முடைய கவிஞர் முத்துசாமி அவர்களே. ஆமாம், நான் இந்த நூல் இவ்வளவு கொஞ்சம் அழகாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு காரணமாக கையை கட்டி உட்கார்ந்துருக்கக்கூடிய நம்முடைய சண்முக ராமநாதன் அவர்களே, டிசைன் ஷாப்பு. அழகாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது அவர்கிட்ட சொல்லிடுங்க. ஆமாம், நம்முடைய காயத்ரி ஆனந்தி அவர்களே, நம்முடைய முனைவர் சொர்ணவள்ளி அவர்களே, கவிஞர் காஞ்சனா அவர்களே. இது எதுக்குன்னா யார் பேரெல்லாம் நினைவில் இருக்குன்னு பார்க்கேன். அதுவும் ஒரு எல்லா கூட்டங்கள்லையும் நான் சொல்லுவேன், யார் பேரெல்லாம் நம்ம நினைவில் இருக்குது, தயக்கம் இல்லாமல் வருது அப்படின்னு யோசிப்பேன். அப்படி தயக்கம் இல்லாமல் என் வாயிலேருந்து வந்தவங்கெல்லாம் முதல் வட்டத்தில் இருக்கதா நினச்சிக்கிடுங்க. ஆமாம், நம்முடைய திருமதி பாமணி அவர்களே, வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதல்ல வணக்கம். கலை பதிப்பகம் தொடங்கிய போது ரொம்ப சாதாரணமாகத்தான் நான் அதை தொடங்கினேன். ஏதோ நமக்கும் ஒரு அடையாளம் வேண்டும். நெல்லையில் எல்லாரும் அமைப்புகள் வச்சுருக்கிறாங்க, மாத கூட்டங்கள் நடத்துகிறாங்க. நாம் நிறைய பேர் நம்ம நண்பர்கள் எழுதி வச்சுட்டு புத்தகம் போடுறதுக்கு ஒரு தயக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த தயக்கத்தை உடைச்சி நாம் திருநெல்வேலியிலேயே நாம் ஒரு பதிப்பகத்தை தொடங்கி நம்ம அவங்களுக்கு அவங்களுடைய எழுத்துக்களை புத்தகமாக மாற்றி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் நான் முதல்ல இந்த கலை பதிப்பகத்தை தொடங்கினேன். நல்ல பாமணி சார் போன்ற நல்ல உள்ளங்கள் நிறைய ஆதரவு கொடுத்ததுனால இன்றைக்கி கிட்டத்தட்ட 50வது புக்கை தொட போகிறோம் விரைவில். 25வது நூல் கலைஞரின் நூல் உங்களுக்கே தெரியும். என்னையை பொறுத்தவரை நான் பணம் காசு அதிகமாக கணக்கு பார்க்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் என்னுடைய பதிப்பகமும். யாருமே இதை சென்னையில் கொண்டு ஒரு பார்வைக்கு வச்சாலும் இது என்ன, இதில் ஒரு குறை கூட சொல்லிடக்கூடாது, டிசைன்லேயோ வடிவமைப்பிலையோ. அதுக்கு என் மனசுக்கு ஏற்ற மிக பொருத்தமான ஆளாக அமைஞ்சார் நம்முடைய சண்முக ராமநாதன் அவர்கள். சில சமயம் நானே அவர்கிட்ட வாதிடுவேன், இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும் ஃபாண்ட், இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அவர் முதல்ல ஏற்றுக்க மாட்டார். அதுக்கப்புறம் தான் சரி பண்ணி காமிச்சிடும். பரவாயில்லையே, நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கு, நான் சொன்னால் நல்லா தான் இருக்கும் என்றைக்கும், தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த மாதிரி நிறைய திருத்தங்கள் கொடுப்பேன். அந்த அட்டையிலையும் தப்பு இருந்தால் பார்த்துக்கிடுவேன். இது சம்மந்தமாக நான் 2 நாளுக்கு முன்னாடி புலனங்களில் நான் பதிவாக போடும்போது எனக்கு ஒரு வாக்குவாதம் வந்தது இது சம்மந்தமாக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நாத்திகருங்கிறீங்க, கலைஞருடைய முடியவும் கண்ணாடியவும் அடையாளமாக வச்சுருக்கீங்க கலை பதிப்பகத்தில், நீங்கள் வெளியிடுற புத்தகம் எப்படி ஆன்மீக புத்தகமாக இருக்கலாம்? ஏன்னா அதில் இருக்கு இல்லையா, அறிவியலும் ஆன்மீகமும் அப்படின்னு ஒரு எல்லா குழுவிலையும் 2-3 பேர் விதண்டாவாதம் பண்ணதுக்கு இருப்பாங்க, எந்த வாட்ஸ்அப் குழுவிலையும் இருப்பாங்க. அந்த மாதிரி கேள்வி எழுப்பினார். எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. எழுத்து படைப்புங்கிறது எழுத்தாளர்களுடைய முழு உரிமை, அதில் நாம் கை வைக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது. ஆனால் அந்த எழுத்து யாரையும் காயப்படுத்தி விட்டு விடக்கூடாது. அந்த ஒரே ஒரு விதியை தான் நான் பார்ப்பேன். யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாது, யாரையும் தரந்தாழ்ந்து பேசியிருக்கக்கூடாது, தரந்தாழ்ந்து விமர்சிச்சிருக்கக்கூடாது. அது இல்லாத எல்லா எழுத்துக்களுமே பாராட்டலாம். அது எதை பற்றி எழுதுனானே, ஆண்டவனை பற்றி எழுதுனானே, அண்ணாவை பற்றி எழுதுனான்னு, எல்லா எழுத்துக்களும் ரசிக்கக்கூடியவை. அவரவர் மனசுக்கு ஏற்ற அந்த எண்ணங்களை வெளிக்கொண்டு வராங்க இல்லையா, அதுவே பெரிய விஷயம். இன்னைக்கு கணேச கௌரி மாதிரி தான் அவருடைய 2வது புத்தகம் சொல் 1 செயல் 2. அதுவும் நல்ல ஒரு புதிய சிந்தனையில் எழுதப்பட்ட ஒரு நூல். நீங்கள் எல்லாரும் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை தான் நாம் இந்த திறனாய்வு திருவிழாவில் நம்ம காந்திமதி வேலன் அதை பற்றி தான் பேசி, அவர் தான் அந்த திறனாய்வு திருவிழாவோட முதல் விருதாளராக அவர் மாறிட்டார். எல்லாருமே அவர்கிட்டயே நிறைய பேர் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தென்காசி அவர் வேளாண்மை துறையில் வேலை பார்க்குறாரு, எப்படின்னு சொல்லிட்டு. ஆக ஒரு எழுத்து என்பது ஈர்க்கணும், ஏதாவது ஒரு வகையில் நம்ம உள்ள இழுத்து கொண்டு போகணும். இங்கே அறிவியலும் ஆன்மீகமும் நானும் முழுசும் படிச்சுட்டேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன அப்படின்னா, ஒரு நடப்பு செய்தியை சொல்லிட்டு ஆன்மீகத்தில் எந்த இடத்துல அந்த நடப்பு செய்தி சொல்லப்பட்டிருக்கு அல்லது விவரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு அடித்தளமாக வச்சுக்கிட்டார்.
வச்சுக்கிட்டு சொல்லியிருக்கிறார். ஒன்று நல்லா தான் சொல்லியிருக்காரு. நான் கேரண்டி சாமி நல்லா தான் நீங்கள் படிச்சுக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆன்மீக கதைகளை நீங்கள் ஏற்புடையதாக வச்சுக்கிடுவீங்களா வைக்க மாட்டீங்களான்னு உங்கள் மனசு. ஆனால் அவர் சொன்ன அறிவியல் தகவல்கள் அனைத்தும் சுவாரஸ்யமானவை, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆழ்துளை கிணறுன்னு ஒரே விமர்சனம் செய்கிறவங்க, அது திறனாய்வு செய்கிறவங்களுக்கு போட்டியாக அங்கே இருக்க விரும்பலை. ஒரே ஒரு தகவல் தான் சொல்ல போகிறோம் ஒவ்வொரு புத்தகத்தில் இருந்தோம். அப்போ ஆழ்துளை கிணறுன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். ஒரு ஆழ்துளை கிணறு நாம் போடும்போது நம்முடைய என்னென்ன முடிவுகள்லாம் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா கணிதத்தில், நிகழ்தகவுன்னு என்னெல்லாம் 40 அடியிலையும் தண்ணி வரலாம், 100 அடியிலையும் தண்ணி வரலாம், 300 அடியிலையும் தண்ணி வரலாம், 400வது அடியிலையும் தண்ணி வரலாம், 500 அடி போட்டாலும் தண்ணி வராமலும் போகலாம். அதுதான் அந்த நிகழ்தகவு. அப்போ அந்த ஆழ்துளை கிணறு போடுறவங்க தான் ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நல்லது நடந்துராதா, நல்லது நடந்துராதா, நாம் நினைச்சது நிறைவேறாதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு எங்கே இருக்கான்? பார்க்கடல்ல பரமன் இருக்காரு, தேவர்களுக்கு அமுதம் கடைஞ்சு கொடுக்கணும். அந்த நாகப்பாம்பை கயிறா வச்சு பார்க்கடலை கடைதாங்க அமுதத்துக்கு. அப்போ முதல்ல விஷம் வந்தது, அதை தான் அவர் சாப்பிட்டு தொண்டையோட தேவி நிறுத்தி நீலவண்ணனா மாறிட்டாரு. அடுத்து என்ன வந்தது? தேவர்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது? கடைசியில் ஒரு மட்டும் அந்த கயிறா இருக்கக்கூடிய பாம்பு உடம்பெல்லாம் புண்ணாகி 4-5 வரை போட்டு தள்ளிடும்னு நினச்சிட்டு அப்படிலாம் போட்டு தள்ளாமல் ஒரு வழியாக அதுவும் வழியை பொறுத்துக்கிட்டு ஒரு நல்ல விஷயத்துக்காக எப்படிப்பட்ட வழிகளை என்னாலும் தாங்கக்கூடிய மனப்பக்குவம் வேணும். அதை தான் அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. கடைசியில் அமுதம் எடுக்கப்பட்டு நல்லது நடந்துச்சு. அதை ஒப்புமையாக கொடுத்துருக்கிறாரு. சொல்ல வரேன், இது ஒன்று தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ அவருடைய சிந்தனைகள் மிகச்சிறந்த சிந்தனைகள், அவருடைய எழுத்து வாசிக்கக்கூடிய எழுத்து. இன்னும் உங்களுக்கு புகழ் ஏகப்பட்ட இடங்களில் காத்திருக்கு. உங்கள் எழுத்து பணி தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். கலைப்பதிப்பகம் தன்னாலான முயற்சியை எப்போதும் செய்து கொண்டே இருக்கும். பாமணி சாருக்கு தமிழ் செம்மலை பற்றி நான் சொல்லியா உங்களுக்கு தெரிய போகுது? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. திருநெல்வேலி நகரத்தில் தமிழுக்காகவும் இன்னும் சொல்லப்போனால் எல்லோரையும் வளர்த்து விடக்கூடிய, பேச்சாற்றலை வளர்த்து விடக்கூடிய, கவிதை ஆற்றலை வளர்த்து விடக்கூடிய, சில நல்ல பட்டிமன்ற பேச்சாளர்களை உருவாக்கக்கூடிய எல்லா விதமுமான ஒரு நுண்ணறிவு தளம் நம்முடைய பாமணி அவர்கள். ஏன்னா ஒரு பேச்சை முழுசாக கேட்டுட்டாருன்னா அவருக்கு எங்கே அந்த தீ பிடிச்சதோ அல்லது எங்கே உடம்பு குளிர்ந்ததோ ரெண்டையும் நம்மகிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டார். ராத்திரி 12 மணிக்கு வந்துடும் தகவல். அந்த இடம் செல்வமணி சார் அடிச்சிக்கவே முடியாது. இன்னொரு இடம் அசந்துட்டேன், அதிர்ந்துட்டேன், மோசமான இடத்த சொல்ல மாட்டார். அதுவும் இல்லை, அதை சொல்லும்போது நேரில் சொல்லுவார். பாராட்டுகளை உடனடியாக வந்துடும். நேரில் சொல்லும் போது இருந்தாலும் கூட இந்த இடத்துல இப்படி இருந்திருக்கலாம், இதுக்கு தாமே ஆள் வேணும். எழுதுனா மட்டும் போதாது, அதை சரி செய்யணும் இல்லையா? காட்டாட்டு வெள்ளமாக ஓடிக்கிட்டு இருந்தால் யாருக்கு பலன்? அது ஓடையாக மாற்றினாதானே எல்லா நிலங்களுக்கும் பலன். அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா நம்முடைய கவிஞர் பாமணி அவர்கள் தான் முதன்மை. இந்த பெரு விழி அப்படிங்கிறத எனக்கு வாசிக்க கொடுக்காமலே நேரடியாக பிரிண்ட்டுக்கு அனுப்பிட்டாரு. அவள் சண்முகராமனை தான் சார் சொல்லி, சார் பாமணி சார் புத்தகம் முடிஞ்சிட்டாரு. எப்போ கொடுத்தாரு? முடிஞ்சிட்டா, என்ன பேரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் பிடிஎஃப் வந்தாலும் அவருக்கு ஒரு ரைடு விட்டாச்சு. எந்த புத்தகம் முதல்ல வந்தாலும் எனக்கு தகவல் சொல்லுங்க, நீங்கள் கலைப்பதிப்பகத்துக்கு தானே வேலை பார்க்குறீங்க? ஆமாம், அப்போ எனக்கு வரட்டும் முதல்ல தகவல் அப்படின்னு. இருந்தாலும் கலைப்பதிப்பகம் செல்வமணியை கூட இருந்தா என்ன, எனக்குள்ளதா இருந்தானே, ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு உரிமையோட நம்முடைய பாமணி அவர்கள் படித்தேன். அவருடைய வழக்கமான கவிதை நடையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. நீ அவர் அபிராமி அந்தாதி எழுதியிருக்கிறார், என்னெல்லாம் எல்லாம் எழுதியிருக்கிறாரு, காதலுக்கு மட்டும் எழுதியிருக்கிறாரு, நிறைய எழுதியிருக்கிறாரு. வழக்கமான கவிதை இதில் கிடையாது. இதில் நிறைய இடைவெளி கொடுத்துருக்கிறாரு. ஒரு வரிய படி, நீ சிந்திச்சுக்கோ. 3 புள்ளி வச்சிருக்கிறாரு. எல்லா வரியிலையும் 3 புள்ளி இருக்கு.
ஆமாம், நான் கூட எதுக்கு சார் எல்லா வரியிலையும் 3 புள்ளி கொடுத்துருக்கீங்க, கவிதையை கொஞ்சம் அது ஒரு மாதிரி கொண்டு போவோமேன்னு. அப்படி இருக்கட்டும், புத்தகம் வெளியே வந்தோடனே நீங்களே பேசுவீங்க அப்படின்னாரு. அதான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த தீர்க்கமான சிந்தனை இருக்குல்ல, எதுக்காக அந்த ஒரு வரி படிச்சுக்கிடுங்க, அதுக்கு அடுத்த வரி படிங்க. இது ரெண்டுக்கும் இடையில நிறைய விஷயம் இருக்குயா, சிந்திங்க, கடந்து போயிடாதீங்க. அந்த ஆத்திச்சூடி மாதிரி கடந்து போயிடாதீங்க, படிங்க. ஒரு நூலாசிரியர் அல்லது ஒரு கவிஞருடைய எழுத்தை வாசிச்சீங்கன்னா அதில் நில்லுங்க ஐயா. ஒரு அரை மணி நேரம் நில்லுங்க, ஒரு 1/4 மணி நேரம் நில்லுங்க, என்ன இருக்குன்னு யோசிங்க. அந்த யோசிக்கிறதுக்கான சிந்திக்கிறதுக்கான தளத்தை இந்த கவிதை நூலில் வெகு அழகாக நிரப்பி இருக்கிறார். இது போதும்னு நினைக்கேன். நான் உள்ளே போயிட்டேன்னா இனி எப்போதுமே நிறுத்த முடியாது. நம்ம ஆரம்பிச்சுட்டானா எப்படியும் 2 பீரியடு தான் நமக்கு கணக்கு. ஆமாம், கணக்கு வாத்தியாருங்கிறதுனால 2 பீரியடு இருந்தாலும் கூட முன்னிலை உரையை இதுக்கு மேலே நாம் நீட்டிக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால 2 எழுத்தாளர்களுக்கும் கலைப்பதிப்பகம் நூலை வெளியிட்டு சிறப்பதில் மிகுந்த பெருமை அடைகிறது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. என்றாலும் ஒரே ஒரு கவிதையை நான் சொல்லியே தீர்வேன். இதை பற்றி யார் பேச போகிறா? நீங்களா சார்? ராமச்சந்திரன் சார் தானே? ஆமாம், பயப்படாதீங்க. ஒரே ஒரு கவிதையை நான் சொல்லியே தீர்வேன். மன்னிக்க முடிந்த நன்றி, இதான் கவிதையோட தலைப்பு. அவர் மரத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு, காற்றை பற்றி எழுதியிருக்கிறாரு, அதெல்லாம் இருக்கட்டும். மன்னிக்க முடிந்த நன்றி தலைப்பு. நேற்று நான் கொஞ்சம் தான் வாசிப்பேன், இதுக்கு விளக்கம்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், நீங்களே அதை அனுபவிச்சுக்கலாம். நேற்று சிரிப்பை பளிச்சென வெளிச்சமாக்கி இதயத்தில் பூசினாள். நேற்று சிரிப்பை பளிச்சென வெளிச்சமாக்கி இதயத்தில் பூசினாள் பார்வையால். ஒரு இடைவெளி வச்சுக்கிடுங்க. அதே நேரத்தில் பிரேதமாய் கிடக்கிறாள் சுடரில் மிதக்கும் உடலாய். அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். மறுநாள் சுடுகாடு ஊட்டிய எரியில் படர்ந்து வடிவமாய் படிந்திருக்கும் சாம்பல் உரு. எனக்கு உண்மையிலே ரொம்ப இந்த படித்தோன்னா எனக்கு அந்த உலகத்தோட வாழ்வியல் சூத்திரத்தை ரொம்ப அழகாக, உண்மையில் ஒரு பக்கம் அழகியாக வந்தது, ஒரு பக்கம் அவ்வளோதாமையா வாழ்க்கை என்னையா இருக்குது இதில், சண்டை சச்சரவுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. பாருங்க, அழகு முகம் என கொண்டாடிய மண்டை ஓடு இழித்த வண்ணம். நேற்று வரைக்கும் அழகு முகம் என கொண்டாடிய அவளுடைய மண்டை ஓடு இழித்த வண்ணம். இட்ட முத்தத்தை எலும்பு உணர்ந்திருக்குமா? இட்ட முத்தத்தை எலும்பு உணர்ந்திருக்குமா? நதியில் சாம்பல் கரைகிறது, மீன்களுக்கு தாவரத்திற்கு உணவாக கூடும். உடலா எலும்பா முத்தமா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சிந்தனையை தூண்டக்கூடிய அற்புதமான கவிதைகளை இந்த நூல் சுமந்திருக்கிறது. இன்னும் உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், யாரும் எழுதியிருந்தீங்கன்னா தயங்காதீங்க, கொண்டு வாங்க. ஒரு 100 பக்கம் சேர்ந்துச்சுன்னா நம்ம புத்தகமாக வெளியிடும். அது உங்களுடைய முகவரி மாதிரி இருக்கும். அதில் எதுவும் சரி செய்யணும்னா நாம் சரி செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் ஒன்றும் விஷயம். அதனால் நிறைய எழுத்தாளர்களை ஊக்குவிப்போம். திருநெல்வேலியில் அதுவும் எல்லா மாவட்டத்தும் 38 மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டம் தான் ஐயா எழுத்தில் கொடி கட்டி பறக்கணும் அப்படிங்கிறத நாம் இன்னும் எல்லா காலத்துக்கும் நிரூபித்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் பாப்பா குடிரா செல்வமணி. கலைப்பதிப்பகத்தின் சார்பில் இருவருக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. அந்த பணி நிறைவு பெற்றவங்கிற இதே இருக்காது, இன்னும் வாத்தியாராவே நினைச்சிட்டு இருப்பாரு. நம்முடைய தமிழ்ச்செம்மல் பாமணி ஐயா அவர்களுக்கு கலைப்பதிப்பத்தின் சார்பால் மரியாதை செய்யப்படுகிறது. நம்முடைய கௌரி ஐயா அவர்களுக்கும் நூலாசிரியர்கள் ஆன ஒரு துண்டு எடுத்து மரியாதை செய்கிறார்கள். நன்றி செய்து நினைவு பரிசை வழங்குகிறார்கள். நல்ல ஒரு கரவொலி கொடுக்கலாம். நன்றி. அடுத்து முன்னிலை உரையாற்ற நம்முடைய பொருளை இலக்கிய விட்ட புரவலர்
தளவாய் நாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற 2 படைப்புகளினுடைய வெளியீட்டு விழாவிலே தலைமையேற்றிருக்கின்ற சங்கீத சபாவினுடைய தலைவர் ஐயா ஆர்மம் அவர்களே, இங்கே முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற கலை பதிப்பகத்தினுடைய நிறுவனர் கவிஞர் பாப்பாக்கோடி செல்வமணி அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற சான்றோர்களே, அறிஞர் பெருமக்களே, மேடையின் எதிரே இருக்கின்ற தமிழ் பெரியோர்களே, சான்றோர்களே, அனைவருக்கும் வணக்கம். நெல்லை சங்கீத சபா என்று சொன்னாலே கச்சேரி, நாடகங்கள், அதேபோல் கதா காலட்சேபம், இப்படியான நிகழ்வுகள் தான் நடக்கும். பரதநாட்டியம் இப்படி தான் நடக்கும், அரங்கேற்றம். ஆனால் நூல் வெளியீடு என்பது எங்களுக்கு புதிது, சங்கீத சபாவை பொறுத்தவரை புதிது. ஏன்னா சங்கீதம் என்றாலே இங்கே கலைகள், இலக்கியம் என்று சொன்னாலும் கூட ஒரு படைப்பாளியினுடைய நூலை வெளியிடுவது என்பது நாங்கள் சற்று சிந்தித்தது அல்ல. ஆனால் கடந்த ஒரு வருடமாக சங்கீதனுடைய தலைவர் அவர்கள் இலக்கிய நிகழ்வுகளுக்கும் இங்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எங்களிடம் சொன்னார்கள். அந்த வரிசையிலே இலக்கிய நம்ம புறணை இலக்கிய ஊற்றத்துடைய ஆண்டு விழா நடந்தது கடந்த 28ஆம் தேதி டிசம்பர். அதேபோல் பாமணி அவர்களுடைய தாமிரபரணி இலக்கிய மாமன்ற ஆண்டு விழா நடந்தது. அதைத் தொடர்ந்து இந்த வெளியீட்டு விழா. ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு நூல் எழுதுவது என்பது, அதை எழுதி அதை புத்தகமாக்குவது என்பது, அதை வெளியிடுவது என்பது எல்லாம் ரொம்ப சிரமமான காரியம். இன்று இருக்க காலகட்டத்தில் ஒரு நூல் வெளியிடுவது என்பது ரொம்ப சிரமமான காரியம். ஆனால் கவிஞர் பாமணி அவர்களும் ஐயா கௌரி பாஸ்கர சொக்கலிங்கம் ஐயா அவர்களும் தொடர்ந்து தமிழுக்காகவும் இலக்கியத்திற்காகவும் பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இந்த நூல்களை இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள். உண்மையிலே பாராட்ட வேண்டும். பெருவிழி என்று தலைப்பு வைத்திருக்கின்றார்கள். பொதுவாக விழி என்றாலே விஷன், ஒரு தொலைநோக்கு பார்வை. ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எவ்வாறு அமைகின்றது என்று சொன்னால் அவனுடைய அந்த தொலைநோக்கு பார்வை தான் என்று சொல்ல வேண்டும். ஆக அந்த பெருவிழி என்று பொதுவாக நம்ம விழி என்று சொல்லுவோம், அவர்கள் பெருவிழி என்று தலைப்பிட்டிருக்கின்றார்கள். ஆக இந்த 2 விழிகளின் வாயிலாக ஒரு படைப்பை நாம் படிக்கின்ற பொழுது நமது இதயம், நமது மனம் செம்மைப்படும் என்பதற்கு இந்த தலைப்பு ஒரு பொருத்தமாக அமைந்திருக்கின்றது. ஆக ஒரு சிறந்த ஒரு கவிதை தொகுப்பு, கிட்டத்தட்ட 25 கவிதைகளை பாமணி அவர்கள் இந்த பெருவெளியிலே இங்கே எழுதியிருக்கின்றார்கள். அது சிறந்த தலைப்புகளை இட்டு நல்ல ஒரு கருத்துக்களை நமக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். நம்ம பாப்பாக்குடியார் சொன்னது போல அந்த உலக விஷயங்களை எல்லாம் இவ்வாறு இந்த நிரந்தரமற்ற உலகத்திலே இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த விஷயங்களை எல்லாம் இங்கே தெரிவித்திருக்கின்றார்கள். கவிஞர் பாமணி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அதேபோல் அறிவியலும் ஆன்மீகமும் என்று தலைப்பிலே மிகச் சிறப்பாக ஒரு 15 தொகுப்புகளை, கட்டுரைகளை அவர்கள் ஐயா அவர்கள், கௌரி ஐயா அவர்கள் இங்கே எழுதி ஒரு சிறப்பான ஒரு நூலை எழுதியிருக்கின்றார்கள். 4வது நூல் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே அவர்கள் பிஎஃப் ஆஃபீஸில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற பின்னர் முழு நேரமாக இந்த தமிழ் பணி ஆற்றி வருகிறது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி, பெருமை. அந்த வகையில் இந்த நூல் மிகச்சிறப்பாக வெளிவந்திருக்கின்றது. இந்த 2 நூல்களுமே இன்று இப்பொழுது தான் நமக்கு கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால் உள்ள நம்ம எதையுமே படிக்கலை. அதனால் விஷயங்கள் மேலோட்டமாக நான் இப்பொழுது பார்த்தேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கின்றது. இந்த கவிதை தொகுப்பு மட்டுமல்ல, அது அந்த டிசைன், அவங்க ஐயா ஃபோட்டோஷாப் ஐயா வந்திருக்காங்க, சொன்னது போல் ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப அருமையான அந்த வண்ண அட்டைப்படம், உள்ளே நல்ல தரமான அந்த அந்த
பேப்பர் முக்கியம். சில இதில் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்தே தெரியாது, ரொம்ப பொடியாக இருக்கும், பேப்பர் ரொம்ப மங்கலாக இருக்கும், மடங்கிரும். ஆக காலங்காலமாக வைத்து போற்றுகின்ற விதமாக இந்த 2 படைப்புகளும் இங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றது. எப்போ வேணாலும் எடுத்து நம்ம படிச்சுக்கலாம். வருகின்ற தலைமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இன்றைக்கி இருக்கின்ற காலத்தில் நம்ம எல்லாரும் இங்கே கூடுகின்றோம். இலக்கியவாதிகள், கவிஞர்கள், அன்பர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் நம்ம பேசுகின்றோம். நம்ம எல்லாம் ஒருத்தரை பாராட்டுகின்றோம், புகழ்கின்றோம், எல்லாம் உண்மை. ஆனால் இன்று இருக்கின்ற இளைய தலைமுறை தமிழின் பக்கமே வரமாட்டே இருக்கின்றார்கள். ஏனென்றால் இப்போ நான் வந்து எம்டிடி காலேஜோட ட்ரெஷராக இருக்கேன், கல்லூரியினுடைய பள்ளியினுடைய. எங்கள் கல்லூரியில் பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய நோக்கமே வேறு மாதிரி போயிட்டுருக்கு. படிப்பு அவங்களுக்கு வந்து கசப்பாக எட்டிக்காயாக இருக்கின்றது. ஆக அதுலேயும் குறிப்பாக அந்த இலக்கியத்தின் பக்கத்தில் அவங்க வருவதற்கு ரொம்ப யோசனை பண்ணுறாங்க. ஆக இந்த இளைய தலைமுறை சிறப்பாக நமது தமிழ் மொழியின் மீது ஒரு ஆர்வம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இப்பேற்பட்ட படைப்புகள் தான் அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மிகச் சிறப்பான அந்த 2 நூல்கள் வெளிவந்திருக்கின்றது. சங்கீத சபாவை பற்றி நம்ம தலைவர் சொன்னாங்க. 80 ஆண்டுகால பாரம்பரியம். இங்கேயும் நான் பொருளாளராக இருக்கேன் சபாவிலையும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ நாங்கள் எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே தலைவர் சொல்லிட்டாங்க, எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நம்ம சொன்னாங்க. அதில் வந்து எங்கள் ஒரு மெம்பர் கூட சொன்னார், இங்கே நம்ம கரண்ட் சார்ஜுக்காக வாங்க வேண்டாமா, இந்த ஒரு மெயின்டெனன்ஸுக்காக வாங்க வேண்டாமா, எப்படி பண்ணுறது, இங்கே ஒன்றும் வருமானமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, எல்லாம் நெல்லையப்பர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அப்படி தான் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி கார்பரேஷன்லேருந்து எங்களுக்கு ரொம்ப நெருக்கடி. இந்த கமர்ஷியல் ரெண்டு டிக்ளேர் பண்ணி கிட்டத்தட்ட பல லட்சங்கள் பாக்கின்னு சொல்லி எங்களுக்கு மேற்கொண்டு பல நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க. கடந்த ஒரு 21ஆம் தேதி கூட அந்த இன்ஸ்பெக்டர்லாம் வந்து நீங்கள் இவ்வளோ பாக்கி இருக்குது கட்டுங்கங்க. இது வந்து ஒரு ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இது யாருக்கும் சொந்தமானதில்லை, இது பொதுமக்களுக்கு, இது ஒரு நெல்லையின் அடையாளம் எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாம் சரிங்காங்க. ஆனால் அவங்களுக்கும் பல நெருக்கடி இருக்குது. அப்புறம் நாங்கள் மேயர்கிட்ட போய் நாங்கள் சொன்னோம், அப்புறம் கமிஷனரை பார்த்தோம். இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆக எதற்காக சொல்லுகின்றனால், இந்த சபாவினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். அதற்கும் நீங்கள் எல்லாரும் எப்படி இந்த ஒரு படைப்பு இங்கே படைக்கப்படுகின்றதோ, இது வந்து ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு அடையாளம். நெல்லை சங்கீத சபா இங்கே வராத, இந்த மேடையில் வராத ஜாம்பவன்களே கிடையாது. நாடகமாகட்டும், ஆர்எஸ் மனோகர் நாடகம் நடந்திருக்கு, அதே போல் டெல்லி கணேஷ் நாடகம் நடந்திருக்கு. நிறைய பேர், இவர் எஸ்வி சேகர் வந்திருக்கிறாரு. அதே போல் இது நம்ம கச்சேரிகள் பெரிய பேர் ஜேசுதாஸ் வந்திருக்கிறாரு, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு பெரிய சபாவை இன்னும் நிறைய வேலை இருக்குது. இப்போ நாங்கள் எஸ்டிமேட் போட்டு இன்ஜினியர் கூப்பிட்டு எஸ்டிமேட் போட்டால் 1 கோடி ரூபாய்க்கு இங்கே செலவு இருக்குது. ஒன்றுமே பண்ணல. 84 கட்டின இந்த அரங்கம், அதற்கப்புறம் ஒன்றுமே நாங்கள் சும்மா வெள்ளை அடிச்சுட்டு அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை மேற்கொண்டு புனரமைச்சு நெல்லை மக்களினுடைய பயனுக்கு முழுவதுமாக நாங்கள் கொண்டு வருவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு உங்களை போன்ற தமிழ் கவிஞர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு, இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் இந்த 2 நூலாசிரியர்களுக்கும், கவிஞர் பாமணி அவர்களுக்கும், எழுத்தாளர் ஐயா கௌரி ஐயா அவர்களுக்கும் இன்னும் பல படைப்புகளை நீங்கள் நமது சமுதாயத்திற்கு, தமிழ் சமுதாயத்திற்கு வழங்க வேண்டும். நமது நெல்லையினுடைய பெருமையை எங்கெல்லாம் கொண்டு சேர்க்க முடியுமோ அங்கே எல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி, நெல்லையப்பர் அருள்குரு நெல்லையப்பர் காந்திமதியம்மனுடைய அருளால் உங்களுக்கு நீண்ட ஆயுள், நிறைய செல்வம் எல்லாம் கிடைத்து நல்ல வளமோடு வாழ்ந்து எல்லாருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் கேட்டுக்கொண்டு, குறிப்பாக இந்த கலைப்பதிப்பத்தை பற்றி ஐயாவை பற்றி சொல்லணும். பாப்பாக்குடியார் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது ஓய்வு பெற்ற பிறகு நிறைய விஷயங்களை இலக்கியமாக எங்கே போனாலும் இலக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்றார்கள். அது மட்டுமில்லை, ஒரு டீம் ஆஃப் இந்த கவிஞர்களை அழைத்து சென்று எல்லா ஊர்களுக்கும் சென்று நமது இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை செய்து வருகின்றார்கள். அது கலைப்பதிப்பது 50வது நூல் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஆக அவங்க எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக நம்முடைய உலக திருக்குறள் தகவல் மையம் நிறுவனர் தலைவர் நம்முடைய பாப்பையா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
தலைவர் ஐயா அவர்களுக்கும், அவருக்கு உற்ற துணையாக இருக்கின்ற தளவாய் நாதன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் மேடையிலே விற்றிருக்கின்ற பெரியோர்களுக்கும், அவையிலே விற்றிருக்கின்ற ஆண்டோர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நெல்லை சங்கீத சபாவினுடைய பாரம்பரியத்தை ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதற்கு கலை பதிப்பகத்தால் ஒரு தொண்டு செய்ய முடியும் என்று நான் கருதுகிறேன். என்னவென்றால், தாமிரபரணியை காப்போம் என்று எப்படி ஒரு இயக்கம் இருக்கிறதோ அதே மாதிரி நெல்லையின் பாரம்பரியமிக்க இந்த சபையை காப்போம் என்ற அளவிலே நெல்லை சங்கீத சபை பற்றி ஒரு நூல் வெளியிட்டால், அதை ஒரு இயக்கமாக மாற்றினால் அது நிச்சயமாக அது பலிக்கும். இந்த அரங்கத்தை காப்பாற்றலாம். இது வந்து சாதாரணமான விஷயம் அல்ல. அவர் சொன்னார் இல்லையா, பராமரிக்க முடியவில்லை, ஒன்றும் எந்த விதமான நிகழ்ச்சிகளும் இல்லாமல் பராமரிக்க முடியல. ஆனால் இது ஒரு பாரம்பரியமிக்க, இதில் வந்து கீதை பேருரைகள் என்ற இதை அவர் அந்த சுவாமியார் நடத்தியிருக்கிறார் தொடர்ந்து. அது கூரை கட்டடமாக இருந்த பொழுது அது பெரிய பெரிய நிகழ்ச்சிகளெல்லாம் வந்து நடந்திருக்கின்றன. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த நாகர்கோவிலுக்கும் திருநெல்வேலிக்கும் ரயில்வே தொடர்பு இல்லாமல் இருந்தது. அப்போ பயணியர் பஸ் வந்து நாகர்கோவிலுக்கு போகிறவங்களெல்லாம் திருநெல்வேலி ஜங்ஷனில் இறக்கி விட்ருவாங்க. அவங்க ஒரு பயணியர் பஸ்ஸை பிடிச்சி அதை நாகர்கோவிலுக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்போ வருகின்ற மக்கள் மந்திரிமார்கள்ட்ட எல்லாம் முறையீடு வந்து இந்த மன்றத்தில் தான் நடந்திருக்கு. எங்களுக்கு வந்து ரயில் போக்குவரத்து வேணும், எங்களுக்கு வந்து ரயில் இணைப்பு வேணுன்ற ஒரு பெரிய கோரிக்கை மணி வந்தால் நெல்லை சங்கீத சபாவில் தான் அந்த அமைச்சர்கள்லாம் வந்து கூட்டம் போட்டு நம்ம இந்த காரியங்களெல்லாம் சாதித்திருக்கிறோம். அதனால் இந்த தாமிரபரணியை எப்படி பாதுகாக்கணுமோ அது மாதிரி இந்த நெல்லை சங்கீத சபாவும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னு கேட்டால், நீங்கள் திருவள்ளுவர் மேம்படுக்கு மாநிலத்தில் போய் நின்று பார்த்து பாலஸ்தீனல்ஸை பார்த்தா கண்ணீர் விடுது. நீங்கள் இந்த தியேட்டரில் படம் பார்த்த பழைய ஆட்கள்லாம் தெரியும். அங்கே ஒரு கிருஷ்ணன் ராதை பொம்மை இருக்கும், ஒரு அருமையான ஊற்று அதில் இருக்கும். ஜெமினி படங்கள் தான் பாலஸ்தீனல்ஸில் வரும். இன்றைக்கி மேலே இருந்து பார்த்தா அது ஒரு தகரக்குட்டையாக இருக்குது. நெல்லையினுடைய அடையாளமெல்லாம் அழிந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட அழிவை வந்து இந்த நெல்லை சங்கீத சபா சந்திக்கக்கூடாது என்பதில் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதை வந்து நம்ம எல்லோரும் ஒரு இயக்கமாக எடுத்து செய்ய வேண்டும். அதில் என்ன துணை இருக்க வேண்டும்னாலும் நாங்கள் எல்லாம் இருப்போம் என்று சொல்லி, அருமையான நூல் ஐயா பாமணி ஐயா அவருடைய பெருவழி என்ற நூல் சுருக்கமான நேரத்தில் முடிச்சிடறேன். பாப்பாக்குடி அவர்கள் சொன்ன மாதிரி மற்ற நூல்களிலிருந்து, பாமணி எழுதிய மற்ற நூல்களிலிருந்து இது முற்றிலும் வேறுபட்ட நடை. சென்ற வாரம் நான் சனிக்கிழமை பாமணியை பார்த்த பொழுது நான் பார்த்த பார்வை வேறு, இன்று நான் அவரை பார்க்கின்ற பார்வை வேறு. ஒரே ஆற்றில் ஒருவர் 2 முறை கால் நனைக்க முடியாது. ஓடுகின்ற ஆற்றில் 2 முறை கால் நனைக்க முடியாது. யூ cannot step into the river, same river twice அப்படின்னு ஒரு கிரேக்க தத்துவ ஞானி சொல்லியிருக்கிறார். தண்ணீர் போய்கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை பயணத்திலே அவருடைய மன மாற்றங்கள் எல்லாம் நான் அவருடைய எல்லா நூல்கள் வெளியீட்டிலையும் நான் கலந்துருக்கிறேன். இதை படித்த உடனே இப்போ பாமணியை பார்த்தா எனக்கு வேற ஆளாக தெரியுது. அந்த மாதிரியான ஒரு அருமையான நூல். இதில் வந்து அவர் சொன்ன மாதிரி எல்லா தலைப்புகளிலும் கவிதை இருக்குது. 25 தலைப்புகளில் கவிதை இருக்குது. அருமையாக திறனாய்வு செய்வதற்கு அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்கள். இதில் வந்து எனக்கு பிடித்த ஒரு கவிதை, அதை வந்து மாசிலன் ஆதல் என்ற ஒரு கடைசி கவிதை. அந்த மாசிலன் ஆதலில் வந்து அந்த தொடர் வந்து திருவள்ளுவர்கிட்ட இருந்து பெற்ற தொடர். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற என்ற வள்ளுவருடைய வார்த்தையில் மாசிலன் ஆதல். மாசிலன் ஆதல் அவருக்கு அவர் வள்ளுவர் என்ன வழி சொல்லி கொடுத்துருக்கிறாரு? மன உறுதி. மன உறுதி இருந்தால் மாசை நீக்கலாம் என்று அவர் வழி சொல்லி கொடுத்துருக்கிறார். இவர் வந்து இந்த மாசிலன் ஆதலுக்கு, இப்போ மாசுன்னா நமக்கு தெரியும், நம்முடைய இந்த காலத்தில் சூழலியல் பிரச்சனைகள்லாம் வந்திருக்கிற காலத்தில் எல்லா இடத்துலையும் மாசு இருக்குது. காற்று மாசு, நீர் மாசு, நிலம் மாசு, எத்தனையோ இருக்குது. ஆனால் அந்த இயற்கையோடு நீ போய் வாழ்ந்தால் இந்த மாசிலெல்லாம் போயிடும். இயற்கை வாழ்வை நாம் இழந்து விட்டோம் என்பதற்காக இந்த மாசிலன் ஆதல் என்ற கவிதை, மலைகளை பார், அதன் மேல் படர்ந்துள்ள உறுதியை கவனி. மலை வந்து நிலம், உறுதி. அதை திருவள்ளுவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. அந்த உறுதி வந்து மலையை விட மானப்பெரிது. அந்த மலைகளை பார், அதன் மேல் படர்ந்துள்ள உறுதியை கவனி. ஊற்றெடுக்கும் சுனை நீர். இதில் பஞ்சபூதங்களை பற்றி அவர் பண்ணுறார். நிலம், நீர், தீ, காற்று, வெளி. இந்த 5 இந்த கவிதையில் கவர் பண்ணியிருக்கிறார். ஊற்றெடுக்கும் சுனை நீர் நெஞ்சை நனைக்க கடலருகே நில்.
நிறைவண்ணம் நின்ற வண்ணம் சிறகை விரி, மேற்பரப்பு அலை 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 உரசிச்சல், நுரை சிரிப்பை ருசி, அந்த அலையினுடைய நுரை, அந்த சிரிப்பை ருசி, இயற்கையோடு வாழ், இயற்கையை வந்து நம்ம ரொம்ப இழந்து நிற்கிறோம். சிலை சிரிப்பை ருசி, போய்கொண்டே இரு, குளிர் குடையும் தென்றலில் மித, காற்று வந்துட்டுது, தீயை கூர், தீ வருது, இப்போ நிலம் வந்தது, நீர் வந்தது, காற்று வந்தது, இப்போ தீயை கூர், அதன் அசைவுகளில் பெண்மை 1000 நர்த்தனம் செய்வதை. இந்த தீ பிடிச்சி எறிகிற போது அது வந்து தீக்குள் விரலை வைத்தால் உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையா நந்தலாலான்னு பாரதி பாடினான். இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தீ பிளம்பு வருத அதில் வந்து நர்த்தனம், அது பிடிக்கிற அந்த அவளை தீ பிடிச்சி எறியும் போது அந்த நர்த்தனம் வந்து அவருடைய கண்களுக்கு தெரிகிறது. தீயை கூர், அதன் அசைவுகளில் பெண்மை 1000 நர்த்தனம் செய்யும். ஊட்டு உள்ளத்தில், உடல் நரம்புகளில் தேவ ரகசியத்தை முடி, மாலையாக்கு, காற்றை கிச்சு கிச்சு மூட்டு, பிடியில் இருந்து நழுவி நகர இடம் கொடு, உதடு உரச, கடைசியாக வெளி விசும்பு, வெளியை கொணர், உயிர் நிரப்பு, வெளியாக மாறு, வெளித்துகள் ஆகு, கலகலத்திடு, பூரண புள்ளினி, உடல் வழி உயிர் பெறு மாசிலன் நீ, உடல் வழி உயிர் பெறு மாசிலன் நீ. மாசிலனாக இந்த மாதிரி ஒரு இயற்கையோடு இந்த வாழ்வு இருந்தால் நீ மாசிலன் ஆகலாம். ஆக பஞ்சபூதங்களையும் இந்த கவிதை உள்ளே இழுத்து வாழ்வை இயற்கை, அதாவது வேர்ட்ஸ் ஒர்த்தெல்லாம் பற்றி நம்ம எப்போ காலத்துக்கு முன்னால் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் தேம்ஸ் நதிக்கரையிலிருந்து ஆற்றை படித்த ஆற்றினுடைய அழகையெல்லாம் பேசினதெல்லாம் படித்திருக்கிறோம். ஆனால் இந்த இயற்கையோடு வாழ்கிறத இந்த மாசிலநாதன் கவி, அதே மாதிரி எல்லா கவிதைகளிலும் நடையே வேற, பொருளே வேற. இதை வந்து இதில் அறம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, இன்பம் இருக்கிறது, எல்லாம் வந்து ரொம்ப அருமையாக அமைத்திருக்கிறார். அதில் பல கவிதைகள் அவங்க திறனாய்வு பண்ணுறதுக்கு வராங்க. இது படித்த உடனே இந்த குறிப்புகள்னு ஒரு பக்கம் கொடுத்துருக்கிறாரு. அதில் எனக்கு என்ன எழுத தோன்றிதோ அதை நான் எழுதி வைத்திருக்கிறேன். கவிஞர் பாமணி கற்ற தமிழ், உற்ற அனுபவங்கள், அவர்தம் பெருவழி நோக்கினால் பெற்ற ஞானம். அவர் பெருவடிங்கிறது வாகேடியம்மன் கோயிலில் இருக்கிற அறம்பளர்த்த நாயகியினுடைய கண்கள் தான் அந்த பேரை வைக்க தூண்டியது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பெருவழி, நீங்கள் இந்த அம்மன் கோயில்களில் கண்மலர் வச்சு நம்மளை வந்து அந்த இயற்கையான கண்ணை பார்க்க விட மாட்டாங்க. அந்த சிற்பி வந்து கொண்டு வந்து வடித்திருக்கிற கண்ணை வந்து கண்மலர் வச்சுட்டாங்கன்னா நமக்கு கண் பார்க்க முடியாது. அவர் ஒரு பெரிய வெளியை பெருவழி நோக்கால் பெற்ற ஞானம் செதுக்கிய சொற்களால் பொருட்சுவை ஏறி கவிதைகளாய் மலர்ந்திருக்கிறது. மனம் நாசியை துளைக்கிறது. கலை பதிப்பகம் அதை மாலையாக தொடுத்து அதன் நேசக்கரங்களில் வண்ணம் ஏற்றியுள்ளது. வழங்கி மகிழ்ந்துள்ளது. நுகர்ந்து மகிழலாம், அணிந்தும் மகிழலாம். நன்றி, வணக்கம். பாப்பையா ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். பாப்பாக்குடி இரா செல்லுமணி ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள் நம்முடைய பாப்பையா ஐயா அவர்கள். நன்றி. சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் எனது நன்றியறிதலை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வருடம் 25/1/25 அன்று கௌரியின் ஒரு சொல் 2 பார்வை அப்படிங்கிற ஒரு நூலை வெளியீட்டு விழாவில் பார்வையாளனாக நான் கலந்து கொண்டேன். இன்று அறிவியலும் ஆன்மீகமும் என்ற நூல் வெளியிட எனக்கு வாய்ப்பு தந்த நண்பர் கௌரி அவர்களுக்கு எனது மற்றற்ற மகிழ்வையும் நன்றியையும் தெரிந்து கொள்கிறேன். ஆன்மீகத்திற்கும் அறிவியலுக்கும் இரண்டு துருவங்களாக கருதுவர் சிலர். ஆனால் இரண்டையும் சில முடிச்சுகளை போட்டு இணைத்து காட்டுகிறார் அவர். குறிப்பாக ஒரு 2-3 நிகழ்வுகளை மட்டும் சொல்லி காலம் கருதி எழுதுகிறேன். அதாவது இந்த காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் அறிவியல், அறுவை சிகிச்சை முறை மற்றும் ஐ டிரான்ஸ்பிளான்டேஷன் என்பார்கள், கண் பொருத்துதல், இது போன்ற பல நிகழ்வுகளை அவர் இதிகாச புராணங்களுடன் இருக்கிறார். குறிப்பாக கணபதியின் தலை அறுவுண்ட பொழுது யானை தலையை அதற்கு வைத்த இதை அவர் உறுப்பு மாற்று சிகிச்சையோடு ஒப்பிடுகிறார். கண்ணப்பர் அவர்கள் ஈசனின் கண்கள் இரத்தம் கசிந்து வரும்பொழுது, பார்வை இழந்த பொழுது தன் கண்ணை ஈசனுக்கு கொடுத்து கண்தானத்தை சுட்டி காட்டுகிறார். இப்படி ஒவ்வொரு நிகழ்வுக்குள்ளும் அதாவது விஞ்ஞானத்தின் ஒவ்வொரு இதுவும்
இந்த இதிகாச புராணங்களுடன் ஆன்மீகத்துடன் இணைந்திருக்கிறது என்று கூறுகிறார். உண்மையிலேயே அது ஒரு அந்த எழுத்தாளரின் பார்வை மிகவும் வித்தியாசமாக இருந்தது. நான் கிட்டத்தட்ட அந்த முழு நூலையும் படித்து விட்டேன். ரொம்ப ரசித்து ரொம்ப ரசிக்க படிக்கக்கூடிய அளவுக்கு மிக அழகாக எடுத்திருக்கிறார். இந்த பெருவழி என்கிற நூலை நான் வாசிக்கவில்லை. ஆனால் எல்லோரும் சொல்வது போல எனக்கு கவிதை எழுத தெரியாது. ஆனால் நிறைய கவிதை புத்தகங்களை வாசிக்க தெரியும், அதை ரசிக்க தெரியும். இனி நான் வீட்டில் போய் அந்த பெருவழி கவிதையை வாசித்து உங்களுக்கு கவிஞர் அவர்களுக்கு என்னுடைய பார்வையை அவர்கள் கடிதம் மூலமோ அல்லது பதிப்பகத்தின் மூலமோ தெரியப்படுத்துவேன். நன்றி, வணக்கம். அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், நூலாசிரியர்களுக்கும் மற்றும் பதிப்பகத்தின் ஆசிரியருக்கும், வாசகர்களுக்கும், அனைத்து பங்கு அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது 50வது வயதில் நெல்லை சங்கீத சபாவில் முதன்முறையாக இன்றுதான் வந்திருக்கிறேன். எனக்கு முதல் முறையே இந்த வாய்ப்பை கொடுத்த அறிவியலும் ஆன்மீகமும் நூலாசிரியர் என்று சொல்வதை விட என்னுடைய அத்தான், என்னுடைய சகோதரியின் கணவர் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நுழைந்தவுடன் பெருவெளி, அறிவியலும் ஆன்மீகம் 2 புத்தகங்களும் எனக்கு கைக்கு வந்தன. அதற்கு முன்னரே அறிவியலும் ஆன்மீகம் புத்தகத்தை நான் தினமும் வாசித்துக் கொண்டிருப்பேன். தினமும் மீன்ஸ் எப்படின்னா, இப்போ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையுமே செல்ஃபோன் தான் இருக்குது. முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா பேருந்து பயணம், ரயில் பயணம் எல்லாருமே பேக்கில் எப்போது ஏதாவது ஒரு ஸ்டோரி புக்கோ இல்லை நியூஸ் பேப்பரோ வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அது சுத்தமாக இல்லை. அது முன்னாடி பேசினவங்க நிறைய சொன்னாங்க, வாசிப்புங்கிறது சுத்தமாக இப்போ குறைஞ்சிச்சு. ஆனால் கண்டிப்பாக நான் ஒரு ஆசிரியருங்கிற முறையில் சொல்கிறேன், பள்ளி மாணவர்களுக்கு இடையில் வாசிப்பு திறனை நம்ம ஊக்குவிக்கணும். அந்த ஊக்குவிக்கிறதுல அவங்களுக்கு இடையில் நிறைய போட்டிகள் வச்சு அவங்களுக்கு பரிசு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐயா எழுதிய இந்த கவிதை புத்தகத்தை இங்கே ஒரே ஒரு எடுத்து பார்த்த உடனே என் கண்ணுக்கு அருள் நிலை என்கிற ஒரு கவிதை தொகுப்புப்பட்டது. அதில் அட்சய பாத்திரங்களாய் உள்ள மரங்களை வெட்டி வீசி பிச்சை பாத்திரத்தை பெறப்போகிறாய் அப்படிங்கிற அந்த வார்த்தை உண்மையிலே ரொம்ப ஒரு கடினமான வார்த்தை. எவ்வளோ ஒரு ஆராய்ந்து அவங்க எழுதியிருக்காங்க. ஏன்னா அப்துல் கலாம் சொன்னாங்க வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் நாங்கள். ஆனால் நம்ம எல்லாருமே எவ்வளோக்கு எவ்வளவு மரத்தை நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் தான் நம்மளோட எண்ணங்கள் இருக்கதே தவிர மரத்தை உருவாக்கணுங்கிற எண்ணம் இல்லை. ஏன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிஜன் சிலிண்டர் தேடி கொரோனா காலத்தில் நம்ம எவ்வளோ அலைஞ்சோன்னு தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சதுன்னா இந்த மாசு பற்றி ஐயா நிறைய சொன்னாங்க. காற்று மாசுனால ஏடிஎம் மிஷின் இருக்கிற மாதிரி அங்கங்கே ஆக்சிஜன் சிலிண்டர் சென்டர் வர்றதுக்கு டைம் ரொம்ப இல்லை. பக்கத்தில் ஒவ்வொரு சென்டர் இருக்குமா, அங்கே போய் நம்ம சிலிண்டர் கொஞ்ச நேரம் வச்சு ஆக்சிஜனை எடுத்துட்டு அதுக்கு பே பண்ணிட்டு வரக்கூடிய காலம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மரத்தோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு இதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு அது ஒன்று கண்ணில் பட்டுச்சு. இன்னொன்று ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுனால சொல்கிறேன், அத்தான் எழுதின கதைகளில் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ நாள் அத்தான் பிஎஃப் துறையில் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதையும் தாண்டி மருத்துவத்துறையை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க அந்த கதையில். சார் சொன்ன மாதிரி ஐ டிரான்ஸ்பிளான்டேஷன், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இப்போ தமிழ்நாடு தான் நம்பர் 1. அதுலேயும் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி தான் நம்பர் 1 இருக்குது. அப்போது அந்த அளவுக்கு நாங்கள் அந்த துறையில் இருக்கிறதுனால ஆச்சரியப்பட்டிருக்கோம். பட் அத்தனோட ஒவ்வொரு கதையுமே அந்த நம்ம திரும்ப படிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டுது. இன்றைய காலத்தில் உள்ளவங்களுக்கு அறிவியல் தெரிஞ்ச அளவுக்கு ஆன்மீகம் தெரியல, ஆன்மீகம் தெரிஞ்ச அளவுக்கு அறிவியல் தெரியல. ஆனால் இரண்டையுமே இணைச்சு ரொம்ப அழகா ஒவ்வொரு கதையிலையுமே அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருத்தமானதை உண்டு பண்ணி இருக்கிறதுனால இந்த வாழ்த்துறையில் வாசிக்கும் போது ஒரு ஐயா எழுதியிருந்தாங்க, இந்த புக்ஸை ஸ்கூலுக்கு கூட நம்ம பாடத்திட்டத்தில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே நான் என்னோட கிளாஸில் பசங்களுக்கு மெடிக்கல் கிளாஸ் எடுக்கும்போது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து தான் சொல்லுவேன். ஏன்னா பசங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம் நம்ம சொன்னதை விட நம்ம சொல்லக்கூடிய அந்த எடுத்துக்காட்டு அவங்க மனசில் ஆழமாக பதியும். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன், நேரம் அதிகம் நினச்சிக்காதீங்க. புராண காலத்தில் உங்களுக்கே தெரியும் அபிமன்யு கதை. அபிமன்யு அவங்க அம்மா சுபத்திரை அவங்க கருவில் இருக்கும்போதே சக்கரவியூகத்தை பற்றி அவர் கேட்டார். பட் அந்த சக்கரவியூகத்திலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே அவங்க அம்மாவும் தூங்கிட்டாங்க, அந்த குழந்தையும் தூங்கிடுச்சு. ஏன்னா அவர் கதையை நிறுத்திட்டார். ஸோ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, உடல்நலம் மனநலம் எவ்வளோ முக்கியம்னு தெரியும். 2 கண்ணு மாதிரி தான், 2ல் 1 பாதித்தாலும் பிரச்சனை தான். அதில் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் அவங்களுக்கு டக்குன்னு ஒரு பிளட் டெஸ்ட்டோ ஒரு ஸ்கேன் எக்ஸ்ரே எடுத்து இவங்களுக்கு மனநல பாதிப்புன்னு சொல்ல முடியாது. அவங்கள பற்றின ஹிஸ்ட்ரி கலெக்ஷனும் மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷனும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி தான் இவங்க இந்த மாதிரி ஒரு மனநோயில் இருக்காங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அதில் நாங்கள் அந்த ஹிஸ்ட்ரி கலெக்ஷனுக்கு
கூப்பிடுறதே அவர் 20 வயசா இருந்தாலும் சரி, 40 வயசு ஆளா இருந்தாலும் சரி, அவரோட தாயை தான் கூப்பிடுவோம். அது என்ன காரணம்னா, இந்த பையனை நீங்க கன்சீவ் ஆகிருக்கும் போது 20 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 25 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட கரு உங்க கருப்பையில உருவாகி இருக்கும் போது அந்த 10 மாதங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு, ஏதாவது ஒரு அதிர்ச்சியோ, ஏதாவது ஒரு வருத்தமோ, இல்லை ஏதாவது ஒரு துக்கமோ, இல்லை ரொம்ப ஒரு மன அழுத்தமோ உங்களுக்கு உருவாகி இருந்ததா? முதல் கேள்வியே அதுதான். ஏன்னா அந்த குழந்தை ஒரு அம்மாவோட கருப்பையில இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் உள்வாங்குதோ அதோட உடல் நலமும் மனநலமும் அதோட எதிர்காலத்தில் அது அமையும் அப்படிங்கிறத புராண காலத்திலேயே அவர் அபிமன்யு கதையில் சொன்னதை நான் அடிக்கடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அத்தானோட புக்கை படிக்கும் போது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு கதையிலையும் ஒரு ஆன்மீகத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆன்மீகத்தை பற்றி கண்டிப்பாக ஏகலைவனும் தெரிஞ்சிருக்காது, திரிசங்கு சொர்க்கமும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது ஃபுல்லாக டிக்டாக், ரீல்ஸு, அந்த மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் தான். அதனால் கண்டிப்பாக இந்த கதையையும் இந்த அறிவியலையும் ஆன்மீகத்தையும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது நம்ம ஒவ்வொருத்தரோட பங்கா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த புக்கை வாங்குற ஒவ்வொருத்தருமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேருக்காவது இதை ஷேர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு குழந்தைங்களுக்காவது இந்த கதையை நம்ம முழுசா படிச்சுட்டு சொல்லணும்னு ஒரு ஆசைப்படுறேன். நேரம் அதிகமாக எடுத்துக்கிட்டதுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். அதில் நிறைய புத்தகம் சின்ன வயசுல இருந்தே அம்புலிமாமா கதைகள்லேருந்து விக்ரமாதித்யன் கதைகள்லேருந்து இப்போ வர நிறைய புத்தகங்கள் வாசிப்பேன். அது ரொம்ப பிடிச்ச விஷயம். சார் பிடிஎஃப்ல அனுப்பி கொடுத்துருந்தாங்க, வாசித்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு டாப்பிக்ல இருந்து லாஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த கௌரவர்கள் பிறப்பு அதிசயமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. எப்படி டெஸ்ட் டியூப் பேபிஸ் பிறக்கிறாங்க அப்படிங்கிறத கௌரவர்கள் பிறப்போட ஒப்பிட்டு சொன்ன விதம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் ஸ்கூலில் ஆசிரியராக ஒர்க் பண்ணுறேன். எந்த ஒரு அறிவியல் விஷயத்தையும் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஆன்மீக விஷயத்தை சொல்லும்போது ப்ரூஃப் கேட்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஹிந்தியில் ராவன் அப்படிங்கிற வேர்டை சொன்னதுக்கு உடனே குழந்தைங்க ராவணன் 10 தலைன்னு, அதை எப்படி மேம் 10 தலையோடு பிறக்க முடியும்? அவங்களுக்கு எனக்கு புரிய வைக்கவே முடியல. ஸோ எந்த ஒரு அறிவியலையும் ஆன்மீகத்தோடு ஒப்பிட்டு சொன்னது தான் எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னுடைய குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏகலவியனோட வில்வித்தை. அது நான் என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். துரோணாச்சாரியோட கதை, அர்ஜுன், பொதுவாக மகாபாரத கதைகள் பிடிக்காதவங்களே கிடையாது. அதில் வில்வித்தை ஏகலவியன் கதையும் கௌரவர்கள் பிறப்பு ரொம்ப பிடிச்சிருந்து. சாரோட புக்கில் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே உள்ளடங்கியிருக்காங்க. எந்த ஒரு தலைப்பும் விடுபடவில்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ கம்ப்யூட்டர் செக்ஷன் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த இப்போ இருக்கிற நெட்டு, அந்த வெப்சைட்டு, இணையம், அதை பற்றினதை தவிர மற்ற எல்லாத்தையும் உள்ளடங்கியிருக்காங்க. மேக்ஸு, சயின்ஸு, ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், சோஷியல் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. மொத்தத்தில் அந்த ஒரு புக்கை படிக்கும்போது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸை நம்ம கவர் பண்ண மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. கண்டிப்பாக என் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணுவேன். என்ன தான் நம்ம பிடிஎஃப்ல புக்கை வாசித்தாலும் ஒரு புக்கை டச் பண்ணி கையில் வச்சு வாசிக்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும். அது அந்த பேஜ் நம்பரோட, அந்த கலரோட, இந்த பக்கத்தில் இந்த சென்டென்ஸ் இருந்துச்சு, அதை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம் அந்த ஸ்டோரியை பற்றி. கண்டிப்பாக லெஃப்ட் சைடில் அப்பில் இந்த லைனை வாசித்தோமே அப்படிங்கிற உணர்வு புத்தகத்தை வாசிக்கும் போது மட்டும்தான் கிடைக்கும். என்ன தான் டிஜிட்டலைஸ் ஸ்டோரி வாசித்தாலும் அந்த இனிமே சிவராசியும் கிடைக்காது. புத்தகத்தை டச் பண்ணி வாசிக்கும் போது தான் புத்தகத்தினுடைய அருமை புரியும். எல்லாரும் ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி. நான் இந்த வாய்ப்பை எதிர்பார்க்கல. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த சாருக்கு நன்றி. அப்படிங்கிற புத்தகத்தை கொடுத்தாங்க. எனக்கு கதை வாசிக்கிற அளவு இன்ட்ரெஸ்ட்டு கவிதை வாசிக்கிறதுல ரொம்ப இருக்குது. ஸோ சாரோட கவிதை புத்தகத்தை இனிதான் வாசிக்கணும். அதில் சார் வந்தோடனே மன்னிக்க முடியாத நன்றின்னு ஒரு தலைப்பை சொன்னாங்க. நான் இன்னும் ரீட் பண்ணலை, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த 4 லைன் கேட்டதுமே இந்த புக்கு இன்றைக்கி நைட்டே வாசிக்கணுங்கிற ஆசை வந்துட்டு, கண்டிப்பாக எல்லோரும் இதை வாசிங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி கூறி எல்லோரும் பேசுகிறார்கள் அவரவர் தாய்மொழியில். நாம் மட்டும்தான் பேசுகிறோம் மொழிகளின் தாய்மொழியில். நிகழ்ச்சி ஒரு நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அனைவரும் சுருக்கமாக பேச வேண்டும் என்று அறிவிக்கப்படுகிறது. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது ஒரு நிகழ்ச்சியில் ஒவ்வொருத்தராக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அறிவிப்பாளர் ஒவ்வொரு வரையாக அடுத்து இவர் பேசுவார், அடுத்து இவர் பேசுவார் என்று அழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுவார்கள் என்று அறிவிப்பாளர் அறிவிக்கிறார். அந்த மீன்வளத்துறை அமைச்சர் அப்படி எழுந்து வர்றாரு. கலைஞரை தாண்டி தான் அவர் போகணும்.
அவரை தாண்டி போகின்ற பொழுது கலைஞர் அவரை கை வச்சு அசைச்சு அழைக்கிறார். கிட்ட வந்து அவருடைய காதுக்குள்ளாக 1000 மீன் அளவுக்கு பேசியா அப்படின்னு கலைஞர் சொன்னாங்க. நானும் என்னுடைய நிகழ்ச்சிகளில் பேசுகிற போதெல்லாம் இப்படி சுருக்கமாக பேசுகிற பொழுது நான் சொல்லுவேன், நிச்சயமாக நான் என்ன அளவுக்கு தான் பேசுவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு தான் நான் எதை சொல்லுவேன். அந்த முறையில் என்னுடைய உரையை நான் நிறுத்திக்கிடுவேன். 2 நூல்கள் இன்றைக்கு வெளியீடு. கவிஞர் பாமணி அவர்கள் எழுதிய பெருவெளி என்கின்ற ஒரு கவிதை நூல், கௌரி பாஸ்கர கணேச பாண்டியன் எழுதிய, சொக்கலிங்கம் அவர்கள் எழுதிய அறிவியலும் ஆன்மீகமும். நூலாசிரியருக்கு எனக்கு ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. பொதுவாக ஆன்மீகம் என்று சொன்னால் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆன்மா சம்பந்தமான தேடல். ஆன்மீகம் அதில் வந்து நீங்கள் ஏன் சுடிச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் ஐயப்பாடு இருக்கிறது. நூலாசிரியருக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருந்தால் நம்ம அதை தெரிஞ்சுக்கிடலாம். ஆன்மீகம் இந்த நூலை வாசிக்கிற பொழுது நான் மேடையில் அமர்ந்து தான் கொஞ்சம் மேலாக தான் நான் வாசித்தேன். பாமணி அவர்களை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும். அவருடைய எழுத்து ஆர்வம், அவர் எத்தனை நூல் வெளியிட்டு இருக்கிறார், அவர் ஒரு அமைப்பை நடத்தி வருகிறார், இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளை அரங்கேற்றி வருகிறார் என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவருடைய கவிதைகளில் வந்து ஒரு சில வரிகளை வந்து நான் தொட்டு பார்க்க விரும்புகிறேன். தமிழுக்காக தமிழை வந்து அவர் எழுதுகின்ற தமிழோடு என்கின்ற ஒரு கவிதையில் அவர் ஒரு வார்த்தை என்னை வந்து கொஞ்சம் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது, கொஞ்சம் தொந்தரவு பண்ணுது. நரம்பெல்லாம் நாம் உழைக்க, சொற்றொடர்கள் மின்ன, வாழையடி வாழை என ஆழ பிறந்தவளை, தமிழ் தாயை சொல்கிறாரு. அண்டி பிழைக்க வந்துவிடின், அடுத்ததாக சொல்கிறாரு. அந்த வார்த்தை தான் என்னை கொஞ்சம் அசைச்சு பார்த்தது. அடுத்த மொழிக்காரனையும் கெடுத்தவள் இல்லை அப்படிங்கிற வரியை போடுறார். நம்ம வந்து தமிழ் மொழியிலிருந்து நிறைய மொழிகள் பிறந்ததாக நம்ம பார்த்துருக்கிறோம். இது வரைக்கும் பல பேர்கள் அப்படி தான் சொல்ல பார்த்துருக்கிறோம். ஆனால் அடுத்த மொழிக்காரனை கெடுத்தவள் இல்லை என்கின்ற வார்த்தை பிரயோகத்தை பாவனை அவர்கள் இந்த இடத்துல சொல்கிற பொழுது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவருடைய வார்த்தை பிரயோகம் என்பது அவரிடம் வளர்ந்து கொண்டே வருகிறது. அவருடைய பழைய நூல்களை எல்லாம் படித்து பார்த்தோம்னா அவர் ஒவ்வொரு நூலிலும் தன்னை வந்து அப்படி என்ன சொல்ல போனால் அப்படி அப்டேட் பண்ணிட்டு வர்றார். அப்படின்னா ஆங்கில வார்த்தை தான் ஆசிரியர் இங்கே பேசினது போல அதிகமான ஆங்கில வார்த்தைகளை நான் உச்சரிப்பது என்பது சபைக்கு அழகல்ல. ஆனாலும் கூட ஒரு சொல்லுக்காக சொல்கிறது, தன்னை அப்டேட் பண்ணிட்டு வருகிறார் பாமணி என்பது இந்த நூலின் மூலமாக அருமையாக தெரிகிறது. வேறு அவருடைய கவிதைகளில் வந்து நான் சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் வார்த்தை சிக்கனம் தேவைப்படுகிறது பாமணி அவர்கள். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த ஒரு நூல் அறிவியலும் ஆன்மீகமும் என்கின்ற கௌரி பாஸ்கர கணேச பாண்டிய சொக்கலிங்கம் எழுதிய, நம்ம சுருக்கமாக பேச வேண்டிய கட்டாயத்தின் காரணமாக சொல்கிறேன். இந்த நூலை நான் கொஞ்சம் அப்படி வாழ்த்துறை அணிந்துரை பார்க்கிற பொழுது இந்த நூலை வெளியிட்ட பட்டவராயன் அவர்களுடைய வாழ்த்துறையில் அவர் முதல்ல சொல்லும் பொழுது, கௌரியின் முழு பெயரில் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் கூட எவரும் இருக்க மாட்டார்கள், பெயரில் தனித்துவம் இருப்பது போல என்று அவர் சொல்கிறார். உண்மையிலேயே பெயரில் வந்து ஒரு தனித்துவம் என்பது உண்டு. மாவீரன் அலெக்சாண்டர் வந்து பாரசீகத்தின் மீது படையெடுக்கப் போகிறான். அப்போ பாரசீகத்தினுடைய அரசர்கள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சிருந்தாங்க. அலெக்சாண்டர் வந்து அங்கே கூடாரம் போட்டு அமர்ந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு கடுமையான காய்ச்சல் வருகிறது. அலெக்சாண்டரோட வந்து அவருடைய வைத்தியர்கள், பொதுவாக அரசர்கள் இங்கு சென்றாலும் போருக்கே சென்றாலும் போர் முனையில் கூட வைத்தியர்களை அழைத்து செல்வது உண்டு. அவரது வைத்தியர்கள் வந்து அவருக்கு மருந்துகள் செய்து கொடுக்குறாங்க. அவருடைய காய்ச்சல் வந்து தணியவில்லை. அப்போ திடீரென்று ஒருத்தர் வந்து அலெக்சாண்டரிடம், நான் உங்களுக்கு மருந்து செய்து தரட்டுமா என்று கேட்கிறார். நீ யார் என்று கேட்கிறார் அலெக்சாண்டர். நான் இந்த நாட்டு அரண்மனையினுடைய வைத்தியன் என்று சொல்கிறார். உன்னுடைய பேரை கேட்கிறார், பேரை சொல்லுகிறார்.
அப்படியா, சரி மருந்து அரைச்சி கொடுத்துருன்னு சொல்கிறாரு. அவன் ஒரு மருந்து அரைச்சி அரசன் கையில், அதாவது அலெக்சாண்டர் கையில் கொடுக்குறான். அலெக்சாண்டர் அந்த மருந்தை கையில் வாங்கி கொண்டிருக்கிற பொழுது அலெக்சாண்டருடைய அமைச்சரவையில் இருந்த ஒருவர் ஒரு சின்ன கடிதத்தை அவர் கையில் கொடுக்கிறார் அலெக்சாண்டர் கையில். அலெக்சாண்டர் அந்த கடிதத்தை வாசித்து பார்க்கிறார். அந்த கடிதத்தில் இந்த வைத்தியர் நம்முடைய எதிர் அரசனுடைய வைத்தியர், ஆகவே அவர் தருகின்ற மருந்தை நீங்கள் குடிக்க வேண்டாம், ஏனென்றால் அதில் விஷம் கூட கலந்திருக்கலாம் என்று அந்த கடிதம் சொல்லுகிறது. இந்த கையில் கடிதத்தை வாசித்த அலெக்சாண்டர் இந்த கையில் வைத்திருந்த மருந்தை அப்படியே அந்த கடிதத்தை அந்த வைத்தியன் கையில் கொடுத்து விட்டு மருந்தை குடித்து விடுகிறார். அந்த வைத்தியன் அந்த கடிதத்தை பார்த்து பதறுகிறான். ஐயா, நான் தந்திருக்கின்ற அந்த வைத்தியத்தில் அந்த மருந்தில் விஷம் இல்லை என்று பதறுகிறார். நல்ல மருந்து தான் என்று சொல்கிறார். அலெக்சாண்டர் மெதுவாக கையை அசைக்கிறார். அதனால தான் நான் குடித்து விட்டேன், பதறாதே என்று சொன்னார். ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு அவருடைய அமைச்சருடைய வைத்தியர் கேட்குற பொழுது அவர் சொன்னார், அலெக்சாண்டர், அந்த வைத்தியர் வந்த பொழுதே அவனுடைய பெயரை சொன்னார். அவருடைய பெயர் என்பது என்னுடைய தந்தையாருடைய பெயர். என்னுடைய தந்தையார் பெயர் கொண்ட எவனும் எவருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பெயரில் அவ்வளவு பெருமை உண்டு, பெயருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. அதனால தான் கௌரி பாஸ்கர கணேச பாண்டிய சொக்கலிங்கத்தை பற்றி பேசுகிற பொழுது அவள்துறையில் சொல்கின்ற பொழுது பட்டவராயன் அவர்கள் அவருடைய பெயரை பற்றி சொல்கிறார். உண்மையிலேயே இரண்டு பேரும், இரண்டு கவிஞர்களும் சிறப்பான நூல்களைத்தான் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதுவும் பொதுவாக எழுத்தாளர்கள் என்பவர்கள் சமூகத்தினுடைய நீதிபதிகள்னு சொல்லுவாங்க. அவருடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் தான் சமுதாயத்திற்கான தீர்ப்புகள் என்று சொல்லுவது உண்டு. உலக கவிஞன், உலக புகழ்பெற்ற கவிஞன் வால்ட் விட்மன் சொல்கிறாரு, யாரும் பார்க்க முடியாத, யாரும் தேட முடியாத வாய்ப்பற்ற ஒரு பொருளின் மீது சூரிய ஒளி படர்வது போத எழுத்தாளனின் எழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். மகாகவி பாரதி எழுத்தும் எழுதுகோலும் தெய்வங்கள் என்று சொல்லுவார். ஆகவே அந்த தெய்வங்களை அமுத சுரபிகளாக வைத்துக்கொண்டு நீங்கள் வடிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் எழுத்துக்களும் இந்த சமூகம் கொண்டாடும், இந்த சமூகம் கொண்டாட வேண்டும். கவிஞர் பாமணி அவர்களையும் கௌரி பாஸ்கர கணேச பாண்டியன் சொக்கலிங்கம் அவர்களையும் தொடர்ந்து நாம் கொண்டாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நூல் மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த புஸ்தகத்தில் எனக்கு அதை பார்த்ததில்ல. என்னுடைய இதில் என்ன தோணுச்சுன்னு சொன்னால், எடுத்தோடனே பிரம்மாண்டத்தில் ஆரம்பித்தார் அவர். அந்த பிரம்மாண்டம் படிக்கும்பொழுது அந்த யூனிவர்சல் இது, அந்த பிரபஞ்சம், அதை பற்றியெல்லாம் அதில் ரொம்ப சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதில் என்ன ஆச்சரியம்னா, இந்த தகவல்கள் இருக்கிறதுங்கிறது சரி, இந்த தகவல்கள்லாம் உட்கார்ந்து அவர் திரட்டியிருக்காரு பாருங்க. இவ்வளோ ஒன்று இந்த நூல் எழுதுறதுக்கு வெறுமனை சொல்லாமல் அதுக்கான உழைப்பு இதுக்கு முன்னாடி தான், அந்த உழைப்பை தான் நான் பார்க்குறேன் அதில். அதே மாதிரி அந்த நிறைய கட்டுரைகள், அந்த செய்திகள் நிறைய இருந்தது. ஒரு விண்கோள் மேர்ந்துக்கிட்டு இருக்கு. நான் முழு செய்தியை உங்கள்கிட்ட சொல்லலை, ஏன்னா அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கிறதுனால அதை லேசாக தொட்டுட்டு அப்படியே போகிறேன். நான் ஒரு விண்கோள் உலகத்தில் பிரபஞ்சத்தில் சுற்றுது, அது வந்தால் பூமியில் என்ன பாதிப்பு நடக்கும், அதுக்கு என்ன பேர், அதே மாதிரி வில்வித்தையில் இந்தியாவில் பிறந்த ஒரு குழந்தை எந்த அளவு சாதிச்சிருக்குது, உடல் ஊனமுற்றோர்கள் பிரிவில் ஒலிம்பிக் அளவில் போன அந்த குழந்தையுடைய பேரில் ஆரம்பித்து அது எப்படி பயிற்சி பெற்றதுங்கிறது வரைக்கும் அந்த கதையில் சொல்லி இவ்வளவுக்கும் பொருத்தமான கதைகளை இணைக்கிறார். பிரம்மாண்டம்னு சொல்லும்பொழுது அது எப்படின்னு சிவனுடைய திருவடிகளை காண்றதுக்கு எப்படி முயற்சி பண்ணுறாங்கன்ற கதையவோ, அல்லது அந்த கடைசி வில்வித்தையை சொல்லும்போது அந்த ஏகலைவனை சேர்க்கறது, இந்த மாதிரி ஒரு அறிவியலை ஒரு ஆன்மீகத்தோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த பாங்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா அறிவியல்ங்கிறது எப்பயுமே அது ஒரு ஆப்ஜெக்டிவ் ஸ்டடி. அது நீங்கள் தரவுகளோடு சொல்கிறது தான் சயின்ஸில் வரணும், அதுதான் உங்களுக்கு இது ஒரு அறிவியலில். ஆனால் ஆன்மீகத்துக்குள்ளே வரும்போது ஒருத்தருடைய பார்வையும் உள்ளே வரும், அதுக்கு தரவுகள் முக்கியம் இருக்காது, ஆனால் நன்னெறிகளும் உங்களோட வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய தன்மையும் அதில் கிடைக்கும். இந்த ரெண்டையும் இணைக்கிற புள்ளியில் இன்றைக்கி கௌரி பாஸ்கர் சார் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்திருக்கிறார். அந்த வெற்றி விழா மாதிரி தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக அண்ணன் தமிழ்ச்செம்மல் பாமணி அவர்கள் எழுதிய நூலை நான் இன்னும் வாசிக்கலை. பெருவெளின்னு பேர் வச்சுருக்காங்க.
இப்போ பெரும்பாலும் ராத்திரிலாம் தூங்கா விழிகளோடு தான் நம்ம இருக்கிறோம். அதனால் இன்று இரவு தூங்கா விழிகளோடு செல்லை கீழே வைத்துவிட்டு அந்த பெருவிழியை வாசித்து விட்டு அடுத்த உரையில் அதை பற்றி பேசுகிறேன் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் இவ்வுலகத்திற்கு. ஆனால் நம் நெல்லைக்கோ தை பிறந்தால் கௌரிசாரின் நூல் பிறக்கும். ஆம், கடந்த 2-3 ஆண்டுகளாக ஒவ்வொரு தை திங்களிலும் தான் அவர் நூலை வெளியிடுகிறார். இந்த நூல் வெளியீட்ட விழாவிற்கு மேடையிலே வீற்றிருக்கின்ற தமிழே உயிராகவும் தமிழே சுவாசமாகவும் சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற பெருமக்கள் அனைவருக்கும், இங்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொதுமக்களாகிய கவிஞர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நூலை அறிமுகம் செய்ய என்னை அழைத்திருக்கிறார்கள். முதலில் நூலாசிரியை பற்றி ஒரு சில வரிகள் சொல்லிவிட்டு நூலுக்கு போகலாம் என எண்ணுகின்றேன். ஒரு வருங்கால வைப்புநிதியின் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராகத்தான் எனக்கு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிமுகமானார். அப்போது நாங்கள் ஒரு சீடு அறக்கட்டளை சித்த மருத்துவமனை வச்சுருக்கோம். நிறைய ஒரு நிகழ்வுகள் நடத்திட்டு இருக்கோம். அந்த நிகழ்வுகள் அந்த அவருடைய மணமகள் மன்றத்தின் செக்ரட்டரியாக இருக்கிறதுனால நடத்துவதற்காக என்னிடம் வந்து ஒரு 2 ஆண்டு காலம் எங்களிடம் பழகினார். நிறைய வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தில் நாங்கள் நிறைய முகாம்கள் நடத்தியிருக்கிறோம். யோகாசனம் பற்றி விழாக்கள் நடத்தியிருக்கிறோம், மகளிர் விழாக்கள் நடத்தியிருக்கிறோம். ஆனால் அவரை பற்றி நான் எதுவும் தெரிந்து கொள்ளவில்லை. வருவார், நிகழ்வை மட்டும் பேசுவார், போயிடுவார். அந்த அளவுக்கு ஒரு அமைதியானவர். அந்த ஆழ்கடல ஒரு அமைதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அமைதியானவர். அந்த அமைதி தான் இவருடைய அத்தனை படைப்பாற்றலுக்கும் காரணம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவருடைய நூலை பற்றி எனக்கு தெரியுது. கௌரியின் கற்பனை கிற்கல்கள் வரும்போது தான் அவர் கவிஞர்னு எனக்கு தெரிஞ்சது. கௌரியின் கற்றதும் பெற்றதும் வந்தப்புறம் தான் அவர் யோகாசன நிபுணர். யோகாசன நிபுணர் மட்டுமல்ல, யோகாசனை பற்றி எழுதக்கூடியவர், அதை டெய்லி செஞ்சு வருகிறான்னு தெரிஞ்சு வந்தது. செயல் 1, பார்வை 2. அப்போ தான் ஒரு சமூகத்தை பார்க்கின்ற பார்வை எனக்கு தெரிஞ்சது. கடைசியாக ஆன்மீகம் அறிவியலும். கண்டிப்பாக இவர் ஒரு ஆன்மீக பேச்சாளராக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆன்மீகத்தை பற்றி இவ்வளவு தரவுகள் சொல்ல முடியும். இன்னொரு சந்தேகம், இஸ்ரோவில் விஞ்ஞானியாக வேலை பார்த்துட்டு போகிற என்ற ஐயம் எனக்கு வருகிறது. அந்தலை பற்றி அறிவியல் கருத்துகள் அவருக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் பழகும் போது எனக்கு தெரியல, ஒவ்வொரு புக்கு வரும்போது தான் அவர் கவிஞர், சமூக ஆர்வலர், யோகாசன நிபுணர், ஆன்மீக பேச்சாளர், விஞ்ஞான கருத்துக்கு உடையவர் என்று பல அவதாரங்கள் இருக்கு தெரிகிறது. தசாவதாரம் மாதிரி நிறைய அவதாரங்களை கொண்டிருக்கிறார். இன்றும் அவருடைய திறமை பற்றி அறிய சொல்லுமானால், கௌரி அவர்கள் புரியாத புதிராகத்தான் எனக்கு இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் மகிழ்வுரை ஆற்றும் போது இன்னும் என்னென்ன திறமைகள் அவருடைய இருக்கிறது என்பதை சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நூலை பற்றி அறிமுகம் வரை போகலாம். ஆன்மீகமும் அறிவியலும், ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஒன்றொன்று தொடர்பு உடையவை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அதைத்தான் இங்கே சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க. அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டும் ஒன்றே ஆராய்ந்து பார்க்கும் போதே. கொஞ்சம் ஒருபடி மேலே போய் இந்த ஆன்மீகத்தில் தான் அறிவியல் வந்தது அப்படி அழகாக சொல்லியிருக்கிறார். அது அறிவியலில் நிறைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள் வருது, ஒவ்வொரு தரவுகள் வருது. அதெல்லாம் ஆன்மீகத்தில் புராண கதைகளில் வெவ்வேறு தலங்களில் வெவ்வேறு உருவங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அதை புரிய வைப்பதுதான் இந்த புத்தகம். அவ்வளோ அருமையாக ஒப்பிட்டு பேசுகிறார். அந்த ஆன்மீக கதைகளிலிருந்து இந்த அறிவியல் தரவுகளை ஒப்புமைப்படுத்தி, இதெல்லாம் முன்னாலே கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுக்கு வரலாறாக சொல்லியிருக்கு, நான் இப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நிறைய அவர் சொல்லியிருக்கிறாரு. பிரம்மாண்டம், நேரடி ஒளிபரப்பு, பசி அகோர பசி, அறுவை சிகிச்சை அப்படின்னு நிறைய சொன்னால் நேரம் காணாது, நிறைய இதில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் எழுத்துக்களை பற்றி சொல்லணும்னா எல்லாமே 2 வரிகளை அவர் கான்வெகேஷன் தான் இருக்குது. அப்படி இப்போ இருக்கிறது படிப்பதற்கு ஈர்ப்பாக இருக்குது, ஈஸியாக அதை படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, மேலும் மேலும் படிக்க தோணுது. அப்போ அப்போ எல்லா தலைப்பிலும் எப்படி ஆரம்பிப்பார்னா, நம்ம வாழ்க்கையில் நடைபெற அன்றாட ஒரு சம்பாஷணைகள் இருக்கு இல்லையா, வீட்டில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி மாதிரி ஆரம்பிப்பார். அப்படியே ஆரம்பித்து ஒரு அறிவியல் தரவோடு முடிப்பார். அந்த அறிவியல் தரவுக்கு பின்னணி புராண கதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கிருந்து வந்து தான் இந்த அறிவியல் என்று முடிப்பார். இதுதான் அவருடைய இந்த எல்லா தலைப்புகளையும் அவர் செஞ்சுட்டு வராரு. மிக அது அருமையாக இருக்குது. பிரம்மாண்டம் ஒரு தலைப்பில் என்ன சொல்கிறாருன்னா,
உலகத்தில் இல்லைலாம் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லி நிறைய என்னென்ன பிரம்மாண்டம் உண்டோ அதை பற்றி நிறைய சொல்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உலகம் என்ன நினைக்குன்னா பால்வழி மண்டலம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மண்டலம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்கு போவதுக்கு 1,00,000 ஒளி ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு அறிவியல் இன்றைக்கி சொல்லிருக்கு. ஆனால் புராண காலத்திலே இந்த பிரம்மாண்டத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். அது என்னன்னா, திருமாலுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்று ஒரு போட்டி வரும் பொழுது நம்ம சிவபெருமான் அவர்கள் நடுவில் நின்று நெருப்பு தூணாய் நின்று தலையது அடியது தெரியாமல் ஒரு பிரம்மாண்டத்தை காட்டினார். அந்த பிரம்மாண்டம் தான் இன்று எல்லாராலும் இந்த பால்வழி மண்டலத்தில் பிரம்மாண்டத்தை அறியப்படுகிறது என்று ஒப்புமைப்படுத்தி பேசுகிறார். அதுக்கடுத்து நேரடி ஒளிபரப்பு, லைவ் டெலிகாஸ்ட். அது அப்படிதான். ஒரு பையன் டிவி பார்த்துட்டே இருக்கிறான். அம்மா சொல்கிறாங்க, எங்கே பாருங்கள், பையன் டிவி பார்த்துட்டு இருக்கான், படிக்க மாட்டேங்கான், சார் செல்ல பார்க்கான். அப்படி இயற்கையாக தான் ஆரம்பிக்கிறார். உடனே அவன் பையனை கூப்பிட்டு சொல்கிறாரு, தம்பி எல்லாம் படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் டிவி பார்க்குறது தான் முக்கியம், இப்போ இது பார்க்கக்கூடாதுப்பா, நம்ம படிப்பு தான் முக்கியம், படிக்கிற இடத்துல படிக்கணும், டிவி பார்க்கணும். அப்படி சம்பாஷணை தொடர்ந்து போய் உலகிலே டிவி கண்டுபிடிச்சார் யாரும் அந்த பையன் சொல்லிடுறான். உலகிலே டிவி எப்போ அசம்பிள் ஆகி வந்துன்னு அது சொல்லிடுறான். நேரடி ஒளிகாட்சி, நேரடி ஒளிபரப்பு, லைவ் டெலிகாஸ்ட் எப்போ ஆரம்பிக்கும் தெரியுமா கேட்டால் அவன் எனக்கு தெரியல சொல்கிறான். அந்த அறிவியல் தரவோடு நம்ம புராண கதையில் நடந்த ஒரு சொல்கிறாரு. முதல்ல நேரடி டெலிகாஸ்ட் நம்ம வடக்கு திருமலை கோயிலில் சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்குது. எல்லா தேவர்களும் அந்த கல்யாணத்துக்கு போயிடுறாங்க. வடக்கு தாழ்ந்தது, தெற்கு உயர்ந்து விட்டது. எனக்கும் பிடிக்காது, வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தால் எல்லாருக்கும் பிடிக்காது அந்த காலத்துலேருந்தே. உடனே சிவபெருமான் யார் அகத்தியர்கிட்ட சொல்கிறாரா, நீங்கள் இதை சரிப்படுத்தணும்னா நீங்கள் தெற்க போய் நீங்கள் புதிய மலையில் போய் இருங்க, அப்போ தான் அந்த உலகம் சமநடையும் சொல்கிறாரு. அதே மாதிரி அகத்தியர் அப்போ சொல்கிறாரு, எல்லாரும் கல்யாணத்தை பார்த்துருவாங்க, நான் என்னால் கல்யாணத்தை பார்க்க முடியாத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அங்கே போங்க, உங்களுக்கு நான் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. புதிய மலையில் போயிடணுன்னா உலகம் சமநிலை அடைகிறது, கல்யாணத்தை பார்க்க நினைக்கார். நெற்றி கண் மூலம் ஒரு நேரடி தொலைக்காட்சி அந்த கல்யாணத்தை அகத்தியர் அவர்கள் பார்த்துக்கிறார்கள். இதைத்தான் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல நடந்த லைவ் டெலிகாஸ்ட் அதான். இப்படி விஞ்ஞானத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்போ இருக்க அறிவியலோடு ஒப்புமைப்படுத்தி விஞ்ஞானத்தில் அறிவியத்தில் சொல்லப்பட்டு தான் பின்னால் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொன்றையும் சொல்ல வராரு. பேசலான்னு முடியல. அப்புறம் அதாவது டெஸ்ட் டியூப் பற்றியும் சார் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இந்த கருத்தில் கருத்தரித்தலில் டெஸ்ட் டியூப் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஐவிஎஃப் அதை பற்றி சொல்லியிருக்காங்க, குளோனிங் பற்றி பேசியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு தலைப்புகளையும் ஆன்மீகத்தில் இருந்து வந்தவை தான் அறிவியல் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் போல கௌரி சார் எப்படி ஒப்புமைப்படுத்தியிருக்கிறாரோ அதே போன்று நான் ஒரு ஒப்புமைப்படுத்துவதை இந்த மாமன்றத்திலே பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது எங்கள் காலத்தில் சித்த மருத்துவத்தில் போகின்னு ஒரு சித்த மருத்துவர் இருந்தார், சித்தர் இருந்தார். அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒரே ஒரு வாகனத்தில் நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பயணம் செய்திருக்கிறார். அப்படி ஒரு ஊர்தி இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் பயணம் செய்ததாக சித்த மருத்துவத்தில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் அப்படி ஒரு வாகனம் கண்டுபிடித்தால் அதுக்கு சித்த மருத்துவ இலக்கியமே சான்று. அது மட்டுமல்ல, இந்த ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த விஞ்ஞானி ஒருவர் இந்த புத்தகத்தை படித்தால் ஒத்துக்கொள்வார், ஆன்மீகத்திலிருந்து வந்ததுதான் அறிவியல் என்று. மிகச்சிறந்த பகுத்தறிவாதி ஒருவர் இந்த புத்தகத்தை படித்தால் ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்வார். என்ன அறிவியலோட ஒப்புப்படுத்திருக்காருல்ல, ஆன்மீகத்தை அறிவியலை ஒப்புப்படுத்தி தான் பேசினார், அவர் ஒத்துக்கொள்வார். அது மட்டும் இல்லை, இப்போ நாட்கள் செல்ல செல்ல அறிவியல் வளர்கிறது, ஆன்மீகத்தை பற்றிய தேடல் குறைகிறது. ஆனால் இந்த புத்தகத்தை படித்தால் எல்லோரும் ஆன்மீகத்தின் பக்கம் போக வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு ஆன்மீகத்தை அருமையாக சொல்லியிருக்கிறாரு. ஆன்மீகத்தை தொடர்ந்து படிக்க நற்சிந்தனை வளரும். நற்சிந்தனை வந்தால் சமூக குற்றங்கள் குறையும். அதனால ஒரு நல்ல புத்தகத்தை நமக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து படித்து நாம் எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244